ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இதனை கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி உனக்கு சேர வேண்டியதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த சாயப்பா உரிய வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டேன். நீ எதிர்பார்க்கிறத மட்டுமல்ல, நீ எதிர்பார்க்காத உனக்கே தெரியாத பல அருளையும் உனக்காக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். காலமும் நேரமுமாக உனக்கு நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை முடிச்சு தர தயாராயிட்டேன். கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்திக்கோ. எந்த விதத்திலும் துன்பமோ துயரமோ உன்னை நெருங்காத அளவுக்கு அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மாயையான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு மனம் கவிச்சு போயிட்டுருக்க உனக்காக எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசை சரியான திசையில் திருப்பணும்னா எப்போதுமே உன் உள்ளத்தில் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே நீ என்னை சரணடைந்த பிறகு உன்னை தவிர்த்து வேறு எதையுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இந்த சாயப்பா நான் உன்னையும் நீ செய்கிற செயல்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் வேலைகளை மட்டும் நீ சரியாக கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சாலே போதும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். நீயாகவே மீண்டும் மீண்டும் உனக்குள்ள துன்பங்களை சேர்த்துக்க வேண்டாம். நீ வேதனையில் வீழாமல் இருப்பதற்காகவே இந்த சாயப்பா உனக்காக பல வழிகளில் வந்து உனக்கான வழிகாட்டியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையோட என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. என் அருளால் உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே நல்லபடியாக நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியை நான் காட்ட போகிறேன். என் அருளின் மூலமாக உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கான நல்ல காலம் உன் வாழ்க்கையில் பிறந்துருச்சு என் செல்லமே. இனி எப்போதும் நான் உன் கண்களில் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த பதிவை உன் கண்ணில் காட்டியுள்ளேன். நம்பிக்கையோடு இதை கேட்டு நிம்மதியாக இன்றிரவு நீ தூங்கினாலே நாளையிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், நீ இனிமேல் உன்னால் எந்திரிச்சு வர முடியாதுன்னு பல பேர் நினச்சிருந்தாலும் இந்த சாயப்பா உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான புது அத்தியாயத்தை உருவாக்க போகிறேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எந்த பதட்டமும் வேண்டாம். எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு விடாமுயற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. நீ இழந்ததையெல்லாம் தாண்டி என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் கொண்டு வந்து தேய்க்கிறேன். உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைத்து உனக்கான அனைத்தையும் மனநிறைவோடு நான் உருவாக்கி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்றதை நம்பு. உன் வாழ்க்கையில் உண்மையை சொல்வது தவறில்லை. ஆனால் அந்த உண்மையை கேட்க தயாராக இல்லாத மனசர்களின் முன்பாக நீ உண்மையை சொன்னீனா அது எரிச்சலாக அவர்களுக்கு இருக்கிறது என் செல்லவே. நீ என்னவோ நல்லதை தான் சொல்கிற, நல்லதை தான் பேசுகிற. ஆனால் நல்ல மனசு இல்லாத கெட்டவர்களுக்கு நீ பேசும் உண்மைகள் கூட எரிச்சலை தருவதாக இருக்கு. சில நேரங்களில் உன் சொந்த குடும்பத்தினரே கூட உன் உண்மையை கேட்க விரும்பாமல் உன்னை தவிர்க்கலாம். அப்போது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு உன் மனசு குழம்பும். அப்படிப்பட்ட நேரங்களில் யாரையும் கட்டாயப்படுத்தி நீ எதையும் கேட்க வைக்க முயற்சி செய்யாதே. நீ பேச வேண்டிய இடத்தில் அமைதியாக பேசிட்டு விட்டுடு. அதை ஏற்றுக்கிறதும் மறுப்பதும் அவரவர்கள் வாழ்க்கை பயணத்தை பொறுத்தது. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தீனா போதும். தேவையில்லாத இடங்களில் நீ மௌனமாக இருப்பதே உனக்கு சரியாக இருக்கும். நீ மன அமைதியோடும் உறுதியோடும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. எத்தனை ஆறுதல்கள் சொன்னாலும் உன் மனசு எதையாவது யோசித்து தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். நன்றாக இருக்கும்போதும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்போதும் கூட நீ திடீர்னு எதையாவது யோசித்து சோகத்தில் மூழ்கி போகிறாய். உன் மனசு கவலைப்பட ஆரம்பிக்குது. என் அன்பு பிள்ளையே, நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்த கால விஷயங்களையும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. என்னை சரணாகதி அடைஞ்ச நீ
உன் வாழ்க்கையை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. உன் ஆழ்மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கையை லேசாக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் நல்ல குணத்துக்கும் உண்மையான பிரார்த்தனைகளுக்குமாகவே உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். உனக்கு வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. சகல விஷயத்திலும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு மனம் சோர்ந்து போகாதே. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் பொறுப்பை இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். யார் உன் கூட இருப்பாங்க, யார் உன்னை விட்டு போவாங்கன்றத காலம்தான் தீர்மானிக்குது. சில பேரை நீ தூரத்தில் வச்சாலே உன் மனவலிகள் குறையும். தான் சொல்கிறதும் தான் செய்கிறது மட்டுமே சரின்னு வாதாடுபவர்களிடம் அமைதி மட்டுமே உனக்கான ஆயுதமாக இருக்கட்டும். யார் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிய வைக்கிறதுக்கு நான் கூடிய சீக்கிரம் சில வேலைகளை உனக்கு செய்கிறேன். என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகின்ற நம்பிக்கையோடு இரு. இந்த உலகத்தில் நிரந்தரமானதுன்னு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு துன்பமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் உன்னை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்து மனிதர்கள் யாரும் உன் கண்ணீரையும் உன் மனசில் இருக்க கவலைகளையோ பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ தவறு செஞ்சினா மட்டும் அதை பெருசாக பேசுறதுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கும். நீ எதையும் கண்டுக்காம உன் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு சொல்லை நிதானமாக செயல்பட்டு வாழ தயாராகு. என் அருளின் மூலமாகவே உனக்கு அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லவே. சொந்த பந்தங்களுக்குள் உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் முற்றிலுமாக நின்று விடுதல் அமைதி வந்து விட்டதை குறிக்காது. சில பேருக்கு உன்னை பிடிக்காட்டி கூட அவங்க பேசாமல் உன்னை விட்டு விலகி போகிறாங்க தானே. அதனால் யார் அமைதியாக இருந்தாலும் அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு புரிஞ்சு யோசித்து நடந்துக்கோ. பேசாத மௌனம் சாந்தி அல்ல, அது சொல்லப்படாமல் மனசுக்குள்ளே பல உணர்வுகளை புதைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சுமையாக இருக்க வேண்டாம். உன் மனசுக்குள்ளே நீ யார் மீதாவது கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ பாரங்களை சுமக்காதே. அதை அப்படியே என் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. கவலையும் மன வருத்தமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மன வருத்தமோ கவலையோ எது அதிகமானாலும் அது உன் உடம்பை கெடுத்துடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அமைதியோட பொறுமையாக இருக்க பழகு. உனக்கான பொறுமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை சரி செஞ்சு நிச்சயமா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசித்து அவர்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து ரசிப்பவர்களை உன் மனசுலேருந்து கொஞ்சம் தூரமாக வைத்து கொள்ள பழகு. இப்படி அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறவங்களையும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து பேசுபவர்களையும் உனக்கு நிழலாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அவர்களை உன்னிடமிருந்து ஒதுக்கி வச்சிடுன்னு செல்லமே. அவர்களோடு நீ பேசும்போதும் பழகும் போதும் அவர்களுடைய சொற்கள் மெதுவாக உன் அமைதியையும் கிழிச்சு உன் நம்பிக்கையை சிதைச்சிடும். அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படும் சுகம் காணும் மனிதர்கள் விஷம் போல உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கே தெரியாமல் உனக்குள்ளும் காயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அதனால தான் இப்படிப்பட்டவங்க உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் சந்தோஷம் குறையும், முன்னேற்றம் தடைப்படும், உன் மனசு குழம்பும். அவர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைன்னு சொல்கிறேன். அன்புக்கு எல்லை இல்லை, ஆனால் அந்த அன்பை ஒரு எல்லையோடு வச்சுக்கிறது உனக்கு நல்லது. தேவையற்ற மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு மன அமைதியை நீ உனக்குள் வைத்து கொள்ளும்போது என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு பொருந்தாத இடத்தில் மூச்சு திணறி வாழ்வதை விட அமைதியான தனிமையை நீ தேர்ந்தெடுப்பது குற்றமல்ல. உன் மனசை காத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ மௌனமாக இருந்தாலே உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவதை தடையாக இருக்கிற விஷயங்களை நான் உடைத்தெறிவேன். இனி என்ன செய்கிறது நீ யோசிக்கிற அந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் ஒரு புது துவக்கன்றதை புரிஞ்சுக்கோ. எதிலுமே அவசரப்படாத. அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே அது உனக்கான பலமாக மாறும் என் செல்லமே. நீ தனியாக இல்லை, இந்த சாயப்பா நானும் உன் கூடவே இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். சில பேருடைய பெயர்கள் உன் நினைவிலிருந்து மங்கி போகலாம், ஆனால் அவர்களுடைய முகங்கள் உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும்.
சில பேருடைய முகங்கள் காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து உனக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் உன் மனசை மட்டும் தேடி வந்து உன்னை கலங்க வைக்கும். சில பேர் முகம் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருந்தாலும் அவங்க உனக்கு அதிக வலியை கொடுத்தவர்களாக இருப்பாங்க. இப்படி எந்த விஷயம், எந்த முகம், எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை சற்றும் யோசிக்காமல் தூக்கி தூர எறிஞ்சிட்டு நல்ல நினைவுகளையும் நல்ல நிகழ்வுகளையும் மட்டும் உன் ஞாபகத்தில் வச்சுக்கோ என் செல்லமே.